கர்த்தர் நல்லவர், நல்லவர், கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை, அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள். இயேசு சத்தியமா இருக்கிறார், இயேசு வார்த்தையா இருக்கிறார். ஆமென். அவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு விடுதலையை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் சொல்றதே என்ன தெரியுமா? அதுவே ஒரு உயிர் தந்த வல்லமை. கிருபை 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 கிருபைன்னா அது என்னன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்க கூடாது. இயேசு உயிர் தெழுந்த உடனே என்ன ஆயிட்டாரு? ஆவியானவர் ஆயிட்டாரு, கிருபை ஆயிட்டார். கைத்தட்டும். கிருபை. கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாரி கூடாரத்துல வேற ஒண்ணும் படல, இதத்தான் சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். கூடாரத்தையே மூடிட்டான் ஆவியானவர். சாலமோன் தேவாலயத்துல அதான் சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊழியக்காரங்க நிக்க முடியாத அளவுக்கு சாஞ்சிட்டாங்க. தாவீது தன்னுடைய வாயில அதிகமா சொன்ன வார்த்தை அதுதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. யோசாபாத்து இதை சொல்றதுக்கு முன்னாடியே சத்துருக்கு அடி நொறுக்கி தள்ளிட்டார். அவன் கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது என்று பாடகரை தான் நிறுத்தினான். அந்த பாட்டை தான் படிக்க சொன்னானா. பாட்டு படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அற்புதம் இல்ல, பாடுறதுக்கு முன்னாடியே அடி உளுந்துட்டு சத்துருக்கு. கை தட்டும். கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது, இப்பம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறது. ஜெபம் முக்கியமானதுதான். ஆனா ஜெபத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரியாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் நீங்கள் ஜெபத்துல நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர், திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர். அவருக்கு பேரே வச்சுட்டாரு, ஜெபத்தை கேட்பவரே. அவருக்கு பல நாமங்கள் இருக்கு. யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா. அதுல ஒரு நாமம் என்னதுன்னா ஜெபத்தை கேட்பவரே. ஜெபத்தை கேட்பவரேன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சில ஜெபத்தில் இருக்கிற நுணுக்கங்கள் தெரியல அப்படின்னா நீங்க ஜெபத்தினால சில ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போய்விடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 11 வரை வாசிங்க. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது சொல்லிட்டு உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு, அப்பா பிள்ளை உறவு சொல்றாரு பாருங்க. ஏன் மேல ஜெபத்தை சொல்லிட்டு கீழே உறவு எங்க கொண்டு வர்றாருன்னா அப்பாவும் பிள்ளைக்குள்ள உறவை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரியணும். ஜெபம்ங்கிறது என்னன்னா அப்பாவும் பிள்ளையும் பேசுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. மேல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்.
இது வேறொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்ட்ட கேட்கிறவன் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, விட்டுறாத. ஜெபங்கிறது ஒரு மூச்சு. ஒரு நீச்சல் அடிக்கிறவனுக்கு மூச்சு இருந்தாதான் நீய முடியும். மூச்சு போயிட்டுனா பிணமாயிருவான். அது மாதிரி உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஜெபங்கிற மூச்சு நின்னுட்டு வச்சுக்கிறீங்களா, அவன் உயிரோடு இருந்து செத்ததுக்கு அர்த்தம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு ஆரோக்கியம் நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது எதனால அப்படின்னு ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, பிசாசு எங்க கைய வச்சிருப்பான் தெரியுமா? அந்த மூச்சை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். ஜெபங்கிற மூச்சை பண்ணுவாங்க ஜெபம். ஆனா எப்படி ஜெபம் பண்ணுனா கதவு திறக்கப்படும், எப்படி ஜெபம் பண்ணுனா கர்த்தர் பதில் கொடுப்பாரு என்கிற சத்தியத்தை உங்களை என்ன செய்ய மாட்டான், அறிய விட மாட்டான். கேளுங்கள், உங்களுக்கு ஒரு பாட்டே உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சின்ன பிள்ளை கூட அந்த பாட்டு தெரியும். ஆனா அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கிறவன் ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. தேடுகிறவன் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் தூங்காத, தேடிக்கிட்டே இரு. உனக்கு அற்புதம் நடக்கும் வர விடாத. தட்டுகிறவன் பரலோகத்தின் கதவை நீ தட்டிக்கிட்டே இரு. ஒருத்தவங்க வீட்டுக்கு தேடி வாரான்னா, நீங்க கதவை பூட்டி வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 10 தட்டு தட்டும் போது கூட ஒரு 10 தட்டு தட்டுனா நீங்க ஓடி வந்து திறந்துருவீங்க என்னதுன்னு. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் கதவை தட்டிக்கிட்டே இரு, அற்புதம் நடக்கும் வரை தட்டு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு கீழே அப்பா பிள்ளைக்குள்ள உறவை கொண்டு வராரு. அதை வாசிங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் உங்களில் எந்த மனுஷனாவதாவது, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? ஒரு பிள்ளை அப்பாட்ட போய், அப்பா எனக்கு பரீட்சை எழுத பேனா வேணும், எனக்கு நோட்டு வேணும், எனக்கு பேக் வேணும் அப்படின்னு கேட்டா, கஷ்டப்பட்ட தகப்பன் கூட, குடிகார தகப்பன் கூட, ஊதாரித்தனமா இருக்கிற தகப்பன் கூட தம் பிள்ளைக்கு தேவையா, இந்த பிள்ளை என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா பிள்ளைக்காக தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் நினைச்சோம் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க நினைப்பாங்கல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, பொல்லாத தகப்பனே அப்படி செய்வானா. அதை அதை காட்டிட்டு தான் அந்த ஜபத்தினுடைய உறவை சொல்றாரு. மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை பாம்பை கொடுப்பேனா. கொடுப்பானா? ஆகையால் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மள பொல்லாத லிஸ்ட்லயே சேர்த்துட்டாரு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, அவரை நன்மையான தேடுகிறவர்களுக்கு, அவருடைய கதவை தட்டுகிறவர்களுக்கு, அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் promise அல்லவா? பண்ற அதிக நிச்சயம். கை தட்டுவோம். ஆமென். நிச்சயம். ஜெபிக்கிற பிள்ளைகள் தலகுனிய மாட்டார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அப்போ ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓரல் ராபர்ட் எப்படி ஜெபம் பண்ணுவாரு, விக்கல் சோர்த் எப்படி ஜெபம் பண்ணுவாரு, கென்னத் கேன் எப்படி ஜெபம் பண்ணுவாரு, அவங்கள்ட்ட இருந்து சில சத்தியங்களை நீங்க அறிஞ்சுக்கிறலாம். ஆனா ஜெபம்ங்கிறது என்னதுன்னா, அப்பாவும் பிள்ளைக்குள்ள என்னது உறவு. பிள்ளை அப்பாட்ட எப்படி கேட்கும்? எனக்கு இது வேணும், எனக்கு எனக்கு நடக்க முடியல, எனக்கு இங்க வலிக்கு, இங்க குத்துது, எதுவுமே மறைக்காம என்ன செய்யும்? மனசுல உள்ளத பூரா அப்பாட்ட சொல்லுமா சொல்லாதா? ஓப்பனா மனசுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடும். அதே மாதிரிதான் ஜபம்ங்கிறது. நீ சிலர் என்ன சொன்னா ஜபத்தை எப்படி பண்றாங்க தெரியுமா? மாடலா பண்ணணும், அடுக்கு மொழியில பண்ணணும், எல்லாரை விட நம்ம சவுண்டு தான் அதிகமா இருக்கணும், எல்லாரை விட நம்ம சவுண்டு தான் அதிகமா இருக்கு. சத்தமா ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனா ஜெபம்ங்கிறது நீ சத்தமா ஜெபிக்கிறத விட
சிலர் முழங்கால்ல இருந்தாதாயா ஜபத்தை கேட்பாரு. நீ நின்று ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணா கேட்கப்படாது. நீ முழங்கால்ல நிக்கணும். முழங்கால்ல அது பாறை கல்லுல வெயிலுல நீ பாறையில முழங்கால்ல நின்னு ஜெபம் பண்ணாதான் ஜபத்தை கேட்பாரு. அப்படி நினைச்சு எத்தனை பேர் வெயில்ல முழங்கால்ல இருக்காங்க. ஆனா முழங்கால் படிட்டு ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீ அப்படி ஜெபம் பண்ணாதான் உன் ஜபத்தை கேட்பார் என்று வேதம் சொல்லப்படல. அல்லது என்னன்னா ஜபத்துல சில திறமையை பூரா காட்டுவாங்க. அடுக்கு மொழியா ஸ்டைலா எனக்கு அன்பான எனக்கு அருமையான தேவ ஜனமே அவங்களுக்கு அந்த டேலண்ட கொடுத்திருப்பாங்க. இவங்களும் அவங்கள மாதிரியே ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்கள மாதிரியே நினைச்சுவாங்க. அதே மாதிரி அப்ப என்னன்னா அந்த ஜெபங்கிறது ஒரு மாடலா எழுதி வச்சு படிச்சு வச்சு கொண்டு வர்றது ஜெபம் கிடையாது. இது அப்பாவும் பிள்ளையும் ஓப்பனா பேசக்கூடிய உறவு தான் என்னது ஜெபம். கை தட்டுவோம். ஜெபம். ஹல்லேலூயா. இது அழகா மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. மத்தேயு 6:6-8 வரை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு ஊழியம் பண்றதை யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆள் அங்க ஜெபம் பண்ண போறாரியா, அங்க ஜெபம் பண்ண போறாரியா. நீ தனியா நீ ஜெபம் பண்றது யாருக்கும் தெரியாது. இப்பவும் பாருங்க, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது சாவி எடுக்காம வந்துட்டான். வண்டியில லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இமானுவேல் உள்ள வர்றோம்னா ஏன்னா அந்நிய பாஷை பேசிட்டே வந்தானா வசனத்தை அறிக்கை பண்ணி வந்தேன். என் பாட்டுல அப்படியே உள்ள வந்திருக்கேன். பாஸ்டர் என்ன வண்டி எரிஞ்சுட்டு இருக்கு, சாவி அப்படியே கொண்டு வரான். ஜபம்ங்கிறது என்ன நினைக்கிறேன்னா மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக நான் பண்ணினது சாவி எடுக்காத தப்புதான். நான் எதுக்காக சொல்றேன்னா ஜபம் என்பது உள்ளுக்குள்ள தேவனுக்கு நமக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறோம், என்ன வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி அந்நிய பாஷை பேசுறோம். நீ அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுறது மத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சு நீ பேசாத. நீ பைபிள் படிக்கிறது மத்தவங்களுக்கு தெரியும் நினைச்சு நீ பைபிள் படிக்காத. அதனாலதான் உங்க ஜபத்துல அந்த ஓட்டை இருக்கிறதுனாலதான் அந்த ஜபத்துக்கு பதில் வர முடியுது. அந்த ஜபம் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற மறைவானது ஒரு தர்மம் செய்யறது கூட நமக்கு தெரிஞ்சிரும். பிரசங்கம் பண்றது தெரிஞ்சிரும். பிசாச துரத்துறது தெரிஞ்சிரும். வியாதியஸ்ல குணமாக்குறது தெரியும். ஒரு வியாதியஸ்மே கைய வச்சு கட்டளை கொடுக்கிறது 4 பேர் பார்ப்பாங்க. ஆனா நீ தனிப்பட்ட முறையில உனக்கும் தேவன் இருக்கிற ஜபம் ஒருத்தருக்குமே தெரியாது. அது தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். அதனால ஒருத்தருக்கும் தெரியாம இருக்கனால நான் ஒருத்தருக்கும் தெரியாமலே உன்னை ஆசீர்வதிச்சிருவோம். கை தட்டுவோம். ஆசீர்வதிச்சிருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜபம் என்னன்னா மத்தவங்க நம்மளை மெச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க ட்ரைனிங் எடுத்து நாக்க வளைச்சு அதே மாதிரி பேசணும், அதே எழுதி வை, அப்படிலாம் கிடையாது. நீ உண்மையான ஜபமா இருக்குமானால் அப்பாட்ட பிள்ளை பேசுறதுதான். எனக்கு இது வேணும், நான் இதுல பலவீனமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணையா இருங்க, என் கூட வாங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா, என்ன கழுவுங்கப்பா. இது சொல்றதுக்கு யாரும் உனக்கு நீ போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபத்துல பிசாசு தந்திரங்களால உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அணிவிக்க விடாதபடி தடுக்கிறான். நீ பிறருக்காக இல்ல, அது பிறருக்காக ஜெபம் பண்றது ஒரு பகுதியா இருந்தாலும் முதல்ல அப்பா பிள்ளை கொஞ்சுறீங்க, பேசுறீங்க, ஓப்பன் கார்டா அவட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிரு. நீ அந்தரங்கத்துல அவரை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்றதுனால அவர் என்ன செய்றாரா? வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அடுத்து என்ன சொல்றாரு? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எல்லா டப்ப 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 டப்ப
அவர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் அந்த அடுக்குமொழி ஸ்டைலு ரொம்ப வசனம் அப்படி சொல்றதுனால தங்கள் அந்த ஜெபம் ஜெபத்தை ரொம்ப கேட்கப்படும் நேரம் என்று அந்த நினைக்கிறார்கள். ரப்பர் இழுத்தவன் அப்படி சொல்றதுனால நம்முடைய ஜெபம் என்ன செய்யுதான் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நினைக்கிறார்கள். அவர்களைப் போல அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். என்ன பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர்களைப் போல அவர்களைப் போல நீங்க செய்யாதிருங்கள். செய்யாதிருங்கள். ஐயோ நம்ம 2-3 வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணா நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிருவாங்களே அப்படி நினைச்சு பிசாசு அப்படி கொண்டு வருவான். அதனால அப்படி ஒரு கொஞ்சம் அப்படி இழுப்போம் அப்படின்னு நீ மத்தவங்களுக்காக இழுத்துறாத. அப்பாவும் பிள்ளையும் அப்பா உனக்குள்ள வாழ்ற அப்பா புரிஞ்சுட்டா போதும், வேற யார் புரிஞ்சனா இல்லையோ உனக்குள்ள இருக்கிற தேவன் புரிஞ்சா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அஞ்ஞானிகளைப் போல, அஞ்ஞானிகள் தான் அப்படி இருப்பாங்களாம். அஞ்ஞானிகளைப் போல நீங்களும் அவங்கள மாதிரி என்ன செய்யாதீங்க, வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, அளப்பாதீர்கள். என்ன சொல்றாரு வாசிங்க. அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். ம். உங்கள் பிதாவை நோக்கி உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே எல்லாத்தையும் தெரியுமா? உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன தேவை? நீ ஓப்பனா சொல்லணும். நீ ஓப்பனா என்ன செய்யணும்? சொல்லணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவேன். ஏன்னா ஆவியானவர் அதுக்காகத்தான் இருக்கிறாருங்கிறது இயேசுவே சொல்லியிருக்கிறார். தேற்றரவாளன், நான் சுகத்தோடு வாழணும்பா, நான் ஆரோக்கியமா வாழணும்பா, நான் ரொம்ப நாள் வாழணும்பா, நான் ஆபிரகாம மாதிரி செல்வ சீமானா இருக்கணும்பா, எல்லாருக்கும் கொடுக்கணும்பா, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான் அவர்கிட்ட. வெளியே யார்ட்டும் சொல்ல முடியாது. வெளியே சொன்னா இவ்வளவு ஆசைப்படுறாங்களா கேட்பாங்க. என் தேவன் ஒருவருக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. இயேசுவின் தழும்பலால் நோய் இல்லாத வாழ்க்கை 20 லட்சம் ஜனங்களை பழைய ஏற்பாட்டில் நடத்தின அந்த கோத்திரத்துல, இஸ்ரவேல கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லையா? அப்படிலாம் நீங்க தானப்பா நடத்துனீங்க. இப்ப அதே தேவன் தானப்பா எனக்குள்ள இருக்கீங்க. அப்ப என் நோயை குணமாக்குறது உங்களுக்கு லேசான காரியம் தானே? ஃப்ரெண்ட்லியா. இதுக்கு ஒரு ஓரல் டிராப்ட்ட போய் ஒரு மாடல்ல படிச்சுட்டு வரணும் அவசியம் கிடையாது. அப்பாட்ட பிள்ளை பேசுறது, அப்பாட்ட பிள்ளை பேசுறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய ஸ்டைலையோ, உன்னுடைய வர்ணிப்பையோ, உன்னுடைய அடுக்கு மொழியோ அதை பார்த்து பரலோகத்தை திறக்கிறார் மட்டும் நினைக்காத. அவர் பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? உன் இருதயம். கை தட்டும். உன் இருதயம், உன் இருதயம், உன் இருதயம், உன் இருதயம். அப்பா பிள்ளைக்குடைய இருதயம் அப்பா பக்கத்துல, அப்பா தான் எனக்கு, எனக்கு அப்பா தான், எனக்கு அப்பா தான் செய்ய போறாரு, அப்பா தான் நம்பி இருக்கேன், அப்பா தான் எனக்கு அப்படின்னு உன் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன்னா பரிசேயர் சேசர் அப்படிதான் செஞ்சாங்க. அவருடைய உதடுகளோ பேசிச்சு, அவருடைய உள்ளமோ. அப்ப நீங்க அடுக்கு மொழியில, அந்த மொழியில, இந்த மொழியில அப்படி பேசிட்டு இருதயத்தை கோட்டை விட்டுறாதீங்க. இருதயம் பூரா உனக்கு துடிக்கணும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள், கிறிஸ்துவுக்குள் குறைகள் எல்லாம், கிறிஸ்துவுக்குள்ள தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. அப்பா அப்பாவுடைய கண்ணு பாக்குது உன் இருதயத்துல என்ன இருக்குங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு முதல்ல பதில் வர வேண்டுமானால் முதல்ல உங்களுடைய எது முதல்ல சுத்தப்படுத்தணும்? இருதயம். சத்தம் சொல்லுங்க, இருதயம், இருதயம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறினது எதனால தெரியுமா? முன்னாடி நம்ம ரட்சிக்கப்படுற பிள்ளை எப்படி இல்லாம வாழ்ந்தோம். இப்ப அவருடைய பிள்ளை ஆயிட்டோம். பிள்ளைக்கு தானே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றாரு. பிள்ளை அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் யாருக்கு சொல்றாரு? பிள்ளைக்கு தான் சொல்றாரு. அந்த விளக்கத்தை பிள்ளையை வச்சுதான் சொல்றாரு. அப்போ உங்களுடைய ஜெபம் முதல்ல நீ கேட்கப்படணும்னா முதல்ல உங்களுக்கு வசன அறிவனு. நான் அவருடைய பிள்ளையா? கை தட்டும். நான் அவர் பிள்ளை, நான் அவர் பிள்ளை. இன்னொன்னு, பிள்ளைய எப்படி மாறுனீங்க?
உங்களுடைய இருதயம் இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய மரணத்தின் சத்தியத்துக்குள்ள நீ வரும்போதுதான் உன்னுடைய பிள்ளையா நீ என்ன செய்ற மாறுற. அல்லேலூயா. அப்ப முதலாவது அந்த வெளிப்பாடு இருக்கணும். நான் பிள்ளை, நான் பிள்ளை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நான் என்னது பிள்ளை. எப்படி பிள்ளையாகன? அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன்யா. என்னுடைய பாவ சுவாபத்தை அவருடைய மரணத்தினால அழிக்கப்பட்டு ஆவியானவர் என்னைக்கு எனக்குள்ள முத்திரை போட்டாரோ அன்னைக்கே பிள்ளை ஆயிட்டேன். பிள்ளை ஆயிட்டான்னா உலக பொல்லாத தகப்பனே தன் பிள்ளை எப்படியா படிக்க வச்சிடறான். பிள்ளை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துருன்னு நினைக்கிறான் பொல்லாத தகப்பனே. அப்போ வானத்தையும் பூமி உண்டாக்கின நல்ல தகப்பனுக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்கும் போது உன்னை விட்டுருவாரா? கைதட்டும். உன்னை விட்டுருவாரா? அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். ஐயா கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். ஓ நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, நான் சரியில்லை. உங்க வீடு இருக்க வச்சுக்கங்களா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகணும். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சகதியை மீச்சிட்டீங்க, ஒரு அசுத்தத்தை மீச்சிட்டீங்க. வீட்டுக்குள்ள ஐயோ நான் அசுத்தத்தை மீச்சிட்டேன், நான் வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ள போகாம இருந்துருவீங்களா? வீட்டுக்குள்ள போகாம இருந்துருவீங்களா? என்ன செய்வீங்க? காலை வாசல்ல இருந்து கழுவிட்டு நீட்டா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போவீங்கல்ல. அதே மாதிரிதான் முதல்ல ஜெபத்துல உடைய இருதயத்தை நீ சுத்தமாக்கிரு. இயேசுடைய ரத்தத்தால மரணத்தால என்ன செஞ்சிரு? சுத்தமாக்கி நான் அவருடைய பிள்ளையா, அவருடைய நீதியில நிக்கிறேயா அப்படின்னா அவருடைய அரண்மனைக்குள்ள போய் எல்லாத்தையும் கொள்ளையிடலாம். கை தட்டும். எல்லா ஆசுவாத்தையும் கொள்ளையிடலாம். கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். ஓ கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல, நாளும் சந்தோஷமே. அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா முதல்ல தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போய் ஆசீர்வாதத்தை நீ அள்ளிட்டு வரும்னு நினைச்சேன்னா அவனுடைய அடுக்கு மொழியோ உன் சத்தத்தை ரொம்ப உயர்த்துறதையோ அல்லது வெடு வெயிலில முழங்கால்ல நிக்கிறதையோ அல்லது ஒரு கல்லு மேல பாறை மேல நீ உச்சி வெயிலில அப்படியே முழங்கால்ல நிக்கிறதையோ அவர் பார்த்து உனக்கு பரலோகத்தை திறக்கிறது இல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறார். கை தட்டுவோம். இருதயத்தை பார்க்கிறாரு. அதனால முழங்கால் படிக்கிறது நான் தவறு என்று சொல்லல. அப்போஸ்தலனாகிய பவுலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறது சொல்லி எழுதியிருக்கிறாரு. தவறு. சிலர் என்னன்னா அது மேலதான் விசுவாசம் வைக்கிறாங்களே தவிர இருதயத்தை முக்கியம். இருதயத்தை சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அல்லேலூயா. அப்ப நீ ஜெபம் உனக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபமா இருக்கணும்னா அந்த இரத்த மரணத்துக்குள்ள போய் நீ பிள்ளையா மாற்றப்பட்டு அவர் முன்னாடி நிக்கக்கூடிய தகுதியை நீ பெற்று பிள்ளை அப்பாட்ட அப்படி கேட்டு உடனே இப்போ ஒரு ஃப்ரெண்டுட்ட நீங்க ஒரு பிரச்சனையை சொல்றீங்க, எப்பா இப்படி ஒரு நோய் இருக்கப்பா, இப்படி ஒரு வலி இருக்கப்பா அப்படின்னு அவட்ட சொன்னாதானே அவன் ஐடியா கொடுப்பான். இப்படி ஒரு டாக்டர் இருக்காராம்பா, இவரு இப்படி இங்க ஒரு ஆள் இருக்காராம், அவரு அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா, நீ சொன்னா ஒரு பதில் அந்த ஃப்ரெண்டு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்போ
ஒரு ஃப்ரெண்டே சொல்றான்னா நமக்காக ஜீவனை கொடுத்த அப்பா, நீ அவர்ட்ட போய் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ கொட்டுனா அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பேசுவாரா பேச மாட்டாரா? அப்ப ஏன் பேசல தெரியுமா? இவங்கிட்ட ஃப்ரெண்ட்ட கூட ஓப்பனா பேசிடுவாங்க. ஆண்டவர்ட்ட நான் ஒண்ணுமே நான் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கேன். நான் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கேன். நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல உள்ள கோளாறுகள, தவறுகள, குறைகள அவர்ட்ட சொல்லி அந்த கிளியர் பண்ணக்கூடிய அனுபவம் இல்லாதனால அந்த ஜெபத்துக்கு என்ன இல்ல? பவர் இல்லாம பிசாசு தந்திரக்காரன். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. நீ மனுஷன்ட்ட ஓப்பனா சொல்றியோ இல்லையோ? தேவாதி தேவனிடத்துல எல்லாத்தையும் கக்கிரு. கை தட்டும். கக்கிரு. அல்லேலூயா. கக்கி அவருடைய ரத்தத்தினால மரணத்தினால நீ கிளியர் ஆக்கிட்டேன்னா பிசாசு அதிலே ஆடிடுவான். அதிலே ஆடிடுவான். ஐயோ அவன் உள்ள எல்லாம் போறான், அவன் பிள்ளைங்கிற அதிகாரத்தை தூக்கிட்டு வந்து நம்மளை குத்துவானே. அல்லேலூயா. இந்த அனுபவங்களை தாண்டின பிறகுதான் உனக்கு பாட்டு, ஆராதனை, ஜபத்துல சில பேர் இந்த ஆராதிக்கிறதுல ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். துதி ஆராதனை வேற, நன்றி சொல்றது வேற. எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் தெரியும்? துதி ஆராதனை வேற, நன்றி 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 நன்றின்னு சொல்றது அது வேற. நீங்க ரத்தத்துல மரணத்துல நீங்க கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இது கிளியர் ஆனாலே ஆவியானவர் உள்ள வந்துருவாரு. ஆவியானவர் செயலாற்றம் வரும்போதே உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? ஆராதனை. தேவனை துதிச்சு ஆராதிச்சு அந்த துதி ஆராதனைங்கிறது என்னதுன்னா, ஆண்டவர் எனக்கு வேலையை தந்தீங்க நன்றி, எனக்கு சபையை தந்தீங்க நன்றி, எனக்கு பிள்ளையை தந்தீங்க நன்றி. அந்த பகுதி அல்ல, அது லாஸ்ட் பகுதி. முதல்ல தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அந்த உண்மையான ஒரு துதி ஆராதனை என்ன? உம்மை போல் ஒரு தெய்வம் கிடையாதுயா. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோப்பின் தேவன். எலியா ஜெபம் பண்ணும்போது அக்னி இறக்கும் போது இந்த வசனத்தை தான் சொல்றான். என்ன சொல்றான்? நீர் யாரு? நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன். நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு குழந்தையை கொடுத்தார்ல, அந்த தேவன் தான் என் தேவன். கம்பஸ் அறிக்கை பண்றா பாருங்க. அந்த அறிக்கையை பிரேசிங்கா மாத்துறாரு. எனக்கு ஆரம்பத்துல எனக்கு அப்படி வராது. இப்ப ரீசன்டா என்ன அப்படிதான் நடத்துறாரு. இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவராய் ஆவியானவரே, யெகோவா ஈரே ஆவியானவரே, யெகோவா நிஸ்ஸி ஆவியானவரே, யெகோவா ஷம்மா. இந்த ஒவ்வொரு நாமத்தை எனக்கு தாண்டறதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காலையில ஜெபத்துல ஆயிரும். ஏன்னா ஆவியானவரே அப்படிதான் கொண்டு போறாரு. ஏன்னா ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபமாய் மாறணும் அப்படின்னா முதல்ல நீ நீ ஆராதிக்கிற தேவன் யாருங்கிறத முதல்ல நீ அறிந்துகோ. ஆபிரகாம் ஜெபிக்கலாம் பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23. அதற்கு ஆபிரகாம் ம். சோதோமின் ராஜாவை பார்த்து சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஆபிரகாமே ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யவனாக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக் கொள்ளேன் என்று நான் ஒன்ன கூட எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய கொண்டாராம் பாருங்க. நாமத்தை சொல்றான் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். முதல்ல தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறதுக்கு முன்னாடி அவர் யாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர். உன்னதமானவரா தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்ப தேவன் யார் என்பதை நீ புரியணும். உனக்கு அற்புதம் செய்ய போறவரு, உன் வாழ்க்கையை மாத்த போறவரு.
உன்னை பயன்படுத்த போறவரு, உன்னை ஆசீர்வதிக்க போறவரு முதல்ல யாருங்கிறத நீ வாயால அறிக்கையிட்டு அவர் பிரைசிங் பண்ண ஆராது. எப்பா வானம் எவ்வளவு பெரிய வானம், இத படைச்சது நீங்க தான்ப்பா. இது எவ்வளவு உனக்கு செஞ்சது இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நீ ஆராதனை செய். வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். வானம் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும். என் காலை தள்ளட போட்டா என்னை காக்கிறவர் உறங்க, என் காலை தள்ளட போட்டா என்னை காக்கிறவர் உறங்க. எப்பா நீர் யார், எப்படிப்பட்ட தேவன்? வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன். நான் தூங்குனாலும் எனக்காக தூங்காமல் காக்கிற தேவன். எலியா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. எப்படி அடிக்கிறான் பாருங்க. அக்கினி இறக்கி கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கறதுக்காக அவன் ஜெபத்துல ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வரான் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ப்ரூவ் பண்ணுங்கப்பா. நீங்க ஆபிரகாமின் தேவன் இல்ல, நீங்க ஈசாக்கின் தேவன் இல்ல. ஆபிரகாமை என்ன கொஞ்சமா ஆசீர்வதித்தாரு, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு. ஈசாக்க கொஞ்சமா ஆசீர்வதித்தாரு, 100 மடங்கு. யாக்கோப்பை 2 பரிவாரங்களோடு. அந்த தேவன் தானே நான் ஆராதிக்கிறேன். இறக்குங்க அக்கினிய. யெகோவா ஈரே தானே, அளவுக்கு அதிகமா ஆசீர்வதிக்கிறார் தானே, அப்ப ஆசீர்வதிங்க. யெகோவா நிஸ்ஸி தானே, எல்லா சத்துருக்களையும் நொறுக்குங்க. யெகோவா எல்சடாய், எதையும் உங்களால செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவனை தானே ஆராதிக்கிறேன். யெகோவா எல்சடாய், சர்வவல்ல தேவனே. யெகோவா எல்சடாய், சர்வவல்ல தேவனே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடவே. இதுதான் தேவன் யார் என்பதை நீங்கள் நிரூபிக்கும்படியாக நீங்கள் பேசுகிறீர்கள், தேவனை துதிக்கிறீர்கள், தேவனை ஆராதிக்கிறீர்கள். இதிலே ஆண்டவர் வைராக்கியம் கொண்டுருவாரு. நம்மள எலியாவின் தேவன் சொல்றான, எலிசாவின் தேவன் என்று சொல்றான, பேதுருவின் தேவன் என்று சொல்றான. அப்ப நான் பேதுருவின் தேவனை இப்ப காட்டுறேன் பாரு, எலியாவின் தேவனை இப்ப காட்டுறேன் பாரு. அப்படி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை போற்றுவதும் அவரை ஆராதிப்பதும். உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும்.
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே யாவே ஆலே அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா யோசேப்பின் தேவனே அல்லேலூயா லூயா தானியேலின் தேவனே அல்லேலூயா எலியாவின் தேவனே அல்லேலூயா எலிசாவின் தேவனே அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் நீங்க மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா இதுதாங்க சூத்திரம். ஆண்டவர் அதைத்தான் பாக்குறாரு. நான் யாருங்கிறத முதல்ல சொல்லுடா. என்கிட்ட தானே கேட்க வாரா, என்கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்க வாரா. அப்ப நான் யாரும் தெரியாமலே நீ ஜெபம் பண்ணாத. இப்படி சோதிக்கிறாரு, இப்படி சோதிக்கிறாரு, என்னை எதுக்கு வச்சாரு, என்னை படைக்காமே இருந்திருக்கலாமே, என்னை இந்த பூமியில பிறக்காமே இருந்திருக்கலாமே. அவனை பாருங்க, இவனை பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா நீ ஆராதிக்கிற தேவனை நீ மட்டுப்படுத்துற. உன்னுடைய தேவன் உயிருள்ள தேவன். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இப்ப இருக்கிறாரு. உன் வாயோடு இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு. இப்படி சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணு. நான் இருக்கிறேன்னு சொல்றீல்ல, இப்ப பாரு உனக்கு நான் காட்டுறேன் பாரு. ஆண்டவர் பேசுவாரு. அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட்ட ஓப்பனா கக்குறீங்க, உயிருள்ள தேவன்ட்ட ஓப்பனா கக்குங்க. நீங்க வல்லமையுள்ள தேவன் அப்பா. சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்த தேவன், ஆபிரகாமை சாராளை இளமையாக்கின தேவன், ஆபிரகாமை இளமையாக்கின தேவன் இன்றைக்கு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபத்துல அவர் யாரு? அவர் வல்லமை உள்ளவர். ஒரு கடலை ரெண்டாக பிளந்தவரை. புது புது பாட்டை படிங்க, உங்க வாயில வர்றதான் பாட்டு. ராகம் வருதோ இல்லையோ, ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாரு. என் பிள்ளை நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றானா, அதுக்குதான் மார்க்கு. கை தட்டும், அதுக்குதான் மார்க்கு. ஐயோ அவரை மாதிரி பாட முடியலையே, ஐயோ இவரை மாதிரி. அவருக்கு அந்த தாளந்து கொடுத்திருக்கலாம், உனக்கு ஒரு வேற தாளந்து இருக்கலாம். ஐயா மோசே கடலை பிளந்தாரு, அதே மாதிரிதான் யோசுவா பழக்கணும்னு அவசியம் கிடையாது. யோசுவா கடலை பழக்கல, சூரியனே நிப்பாட்டி வச்சுட்டாரு. அல்லேலூயா. நான் ஜனங்களை காலையில விடிய காலம் 4 மணி 4:30 மணி எழுந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கட 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 கடன்னு போதப்பா வருஷங்கள். யோசுவா சூரியனை நிப்பாட்டி வச்ச மாதிரி நிப்பாட்டி வச்சிடலாமா? எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான்? மணியை ரிவர்ஸ் ஓட விட்டான். அது மாதிரி ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடிட்டுனா ரொம்ப இதாயிரும் ஆண்டவரே, கொஞ்சம் ஸ்லோவாக்குங்க. யோசிப்பேன். அதுக்காக அது கரெக்ட் நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய தேவனால எதையும் செய்ய முடியும். கை தட்டும், எதையும் செய்ய முடியும். அப்படி நீ சொல்லுங்க, நீங்க யாரியா? யோசுவாவின் தேவன், சூரியனை நிப்பாட்டி வைத்த தேவன், சந்திரனை நிறுத்தின தேவன், இயங்க விடாதபடி ஒரு கடலை செங்கடலை ரோடா மாத்தின தேவன் நீர். ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டு ஒவ்வொரு காரியத்தை ஆண்டு செஞ்சிருக்காரு. மோசையை கொண்டுதான் செய்வார்னா மோசை இன்னொரு 100 வருஷம் உயிரோட வச்சிருக்கலாமே. ஐயா மோசையை செய்ய முடியாத சாதாரண யோசுவா அடிச்சுட்டு போயிட்டான் கானானுக்குள்ள. அதே மாதிரி சில ஆட்களால செய்ய முடியாத கர்த்தர் ஒன்ன கொண்டு செஞ்சிருவாரு. கை தட்டும், ஒன்ன கொண்டு செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தேவை என்ன தெரியுமா? ஏக்கமுள்ள இருதயம், விசுவாசமுள்ள ஒரு இருதயம், தாகமுள்ள ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் தேடுறார். கை தட்டும். ஹல்லேலூயா. அவரை
நாமத்தை அவர் எப்படிப்பட்ட உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலுள்ளவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இதெல்லாம் நீங்க ஜபத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் எப்படி பரவசமாயிரும் தெரியுமா? என்ன மாதிரி ஒருத்தர் தெய்வம் கிடையாது என்று சொல்றான், அப்ப நான் காட்டுறேன். இதுதாங்க விசுவாசம். ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு உயிர் மீச்சை கொடுக்கிறது அவருடைய நாமத்தை சொல்லி 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 சொல்லி. நீங்க எப்படிப்பட்டவரியா? அதுதான் துதி ஆராதனை, அதுதான் துதி ஆராதனை. அதுக்கப்புறம் தான் நீங்க நன்றி சொல்லுவீங்க. எனக்கு இப்படி செஞ்சீங்களே, என்னை இப்படி காத்துனீங்களே, எனக்கு அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு குழந்தைய கொடுத்து என் வீட்டை தந்தீங்களே, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்களே, என்னை தெரிந்து கொண்டீங்களே. இதை பண்ணி புகழ்ந்த பிறகுதான் நீங்க நன்றிக்குள்ள வரும் பொழுது சிலர் இந்த நன்றிலையும் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம ரோட்ல நடக்கிறோம்னா ஊழியத்தின் பாதையில போறனாலதான் நான் பாக்குறேன். சிலர் சொல்ற வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே முடியல. அவங்களுக்குள்ள வியாதிகள் எப்படி தாக்குது, எப்படி கிட்னியை தாக்குது, எப்படி குடலை தாக்குது, யூரினை நிப்பாட்ட முடியல. ஒவ்வொருத்தர் சொல்றதெல்லாம் டிசைன் டிசைனா அப்படி இருக்கும் பொழுது தேவனை குறித்து எப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீ ரொம்ப 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 உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைச்சு கொஞ்சத்தில் உள்ளவனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்துல அதிபதி ஆக்குவாங்க. ஆண்டவர் ஒரு வசனத்துல லூக்கால சொல்றாரு பாத்தீங்களா, 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குனாராம். எடுத்து வாசிங்க. லூக்கா 17ல 12ல இருந்து 18 வரை வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 10 பேருக்கு அற்புதம் செஞ்சேன், ஒருத்தன் தான் நன்றி சொல்றான், மத்த 9 பேர் மேல அவருடைய கண்ணு தேடுது பாருங்க. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆண்டவர் பாருங்க, இப்ப தேடுறாரா, ஏக்கம் பண்றாரா? நான் அற்புதம் செஞ்சம்பா, எனக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதா? நன்றி 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 அவர் தேடுறாரு. உங்களால் அந்த நன்றியால் அவர் மகிமைப்படன்னு விரும்புறாரு. ஆனா துதி ஆராதனைங்கிறது வேற, நன்றி சொல்றது வேற. துதி ஆராதனைங்கிறது என்னதுன்னா, நீர் எப்படிப்பட்ட தேவன், நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், கடலை படைத்த தேவன், எனக்காக இவ்வளத்தையும் படைச்சிருக்கீங்களா? எனக்காக ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இதெல்லாம் எனக்காக படைச்சிருக்கீங்களா? எவ்வளவு வல்லமையான தேவன் அப்பா. கடல்ல எவ்வளவு மீன்கள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி உடைய ஞானத்தினால் படைத்து, நீர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி அப்பா அப்படின்னு சொல்லி புகழ்றது துதி. இது அவர் எப்படிப்பட்டவர் என்று துதிக்கிறது ஆராதனை. நன்றி சொல்றது உன்னுடைய வாழ்க்கையில. இப்போ தூதர்கள் இருக்கிறாங்க, தூதர்களுக்கு அவங்களுக்கு டெய்லி அவன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டா இருக்கிறாரு. அற்புதம் செஞ்சாலும் சரி செய்யட்டாலும் சரி டெய்லி தேவதூதர்கள் நினைச்சாங்க,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர் என்ன செய்றாங்க? அவரை போற்றுறாங்க, மகிமைப்படுத்துறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெபத்துல உனக்கு அற்புதம் நடந்தாலும் நடக்கட்டாலும் அவரை நீ துதிச்சே ஆகணும், அவரை ஆராதிச்சே ஆகணும். அதிலேயே விசுவாசம் உச்சிக்கு போயிருவீங்க நீங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளா நினைச்சு நினைச்சு முதல்ல எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க, இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, முதல்ல எப்படி வீடு வாசல் இல்லாம இருந்தீங்க, இப்படி இதெல்லாம் நினைச்சு நினைச்சு உங்க வாழ்க்கையில செய்த சின்ன சின்ன அற்புதங்களுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லும் போதுதான் ஆண்டவர் பாப்பாரு. இதுக்கே இவ்வளவு அற்புதத்துக்கு இவ்வளவு நன்றி சொல்றானா, அப்ப நான் இன்னும் அதிகமா உனக்கு அற்புதம் செய்யறேன் பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்துல அதிபதி ஆக்குவேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க செய்யும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்க டேங்க நிரப்பிடுவார். அடுத்து ஜெபத்துல என்ன தெரியுமா? மடமடன்னு விண்ணப்பத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. இந்த துதி, ஆராதனை, நன்றி சொல்லுதல் இது எல்லாம் அப்படி ரொட்டேனா வரும்போதே தேவ பிரசனம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடும். தேவ பிரசனம் உங்களை மூட ஆரம்பிச்சிடும். ஆவியானவர் உங்களை உள்ளா நிரப்பிக்கிட்டு இருப்பார். சிலர் ஜெபத்துல டக்கு 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 டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு எப்ப ஜெபம் முடியும் அப்படி இல்ல. ஜெபத்துல நீ எவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்படுகிறாய். அப்போஸ்தலர் 4:31 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4:31 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நீ காலையில ஆன்லைன்ல ஜெபம் பண்றீங்க நல்லதுதான். ஆனா அந்த ஜெபத்துல இப்படி எல்லாம் நடக்குதான்னு பாருங்க. சுத்திகரிப்பு இருக்கா அல்லது துதி ஆராதனை அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையுள்ள தேவன் அதுல நீங்க காணாம இருக்கு. அதை அடுத்தால நன்றி சொல்றது இருக்கணும். அடுத்து நீங்க பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பப்படுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டபடினாலதான் தைரியமா நினைச்சாங்க வேத வசனத்தை சொன்னார்கள். நீங்க நிரப்பப்பட்டா அன்னைக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு யாருக்காவது சுவிசேஷம் அறிவிப்பீங்க. வேலை பார்க்கிற இடத்துல அல்லது நீங்க தெருவுல டீ கடையில எவனுக்காவது இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க உங்களை பாக்குறவங்க உங்களுடைய வாய்ஸ் அது வரலன்னு வச்சுக்கிறீங்களேன், டேங்க்ல தண்ணி இல்லைன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். இயேசு சொன்னார்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி லீக்கேஜ் மத்தவங்களுக்கு அது சுவிசேஷமா போகும். அப்ப என்னன்னா நீங்க காலை ஜெபத்துல நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு யாருக்காவது உங்க மூலியமா சுவிசேஷம் கடந்து போகும். அதுல ஏனோ தானோன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, அங்க பிரசன்னம் வெளிப்படாது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் எதுக்கு? அது நிறைய இருக்கு, அதுக்கு நேரம் ஆயிரும். சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆவியானவர் வரும்பொழுது ரோமர் 8:13, 14, 15 இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப என்னன்னா நமக்கு மாமிசமும் ஆவியும் போராட்டமா இருக்கும். நீங்க அப்படி பரலோகத்துல இல்ல, பூலோகத்துல தான் இருக்கீங்க. இங்க பிசாசு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நம்ம சொல்லிடலாம், ஆனா நம்மளை சுத்தி சத்துருக்களினுடைய கிரியைகள் இருக்கதான் செய்யும். அப்ப என்னது? அதை நீ ஜெயிக்கணும்னா உன் பலத்தால நினைச்ச முடியாது, முடியாது. ஆவியினாலே. அப்ப நீங்க டெய்லி ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அதை புதுப்பிக்கணும், நிரப்பப்படணும். அதை நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த ஆவியானவரால அன்னைக்கு வருகிற விபத்தா இருக்கலாம், அல்லது ஒரு நோய் தாக்கமா இருக்கலாம், அல்லது வண்டியில இருந்து நீ கீழே விழுறவனா இருக்கலாம், அன்னைக்கு ஏதாவது மிஸ்ஸிங்கா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வியாதி உன்னை தாக்கமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒரு தாக்கத்தை அன்னைக்கு பிசாசு கொண்டு வர நினைப்பான். மாம்சத்துல கிரிய அல்லது உன்னை பாவத்துல விளை வைக்கணும்னு நினைக்கலாம். அன்னைக்கு நிரப்பப்பட்டுட்டீங்க, அந்த நிரப்புதலின் ஆவியானவர் மாம்சத்தின் செய்களை நினைச்சுவாரா அழிப்பார். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அன்னைக்கு நீங்க காலையில பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எங்க உன்னை கொண்டு போகணும் கரெக்டா கொண்டு போவார். அல்லேலூயா. நான் நிறைய நேரங்கள் உங்களுக்கு போன் அடிக்கணும்னு தான் நினைச்ச பாஸ்டர் வந்து நிக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா
நம்ம நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் எங்க போகணுமோ கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. அன்னைக்கு என்ன செய்யணுமோ அது கரெக்டா செய்வார். அல்லேலூயா. ஏதோ சும்மா வாய்ப்பாடு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போக முடியாது. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நீங்க புதுப்பிக்கப்படுகிறீர்கள், எவ்வளவு நிரப்பப்படுகிறீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. திரும்பவும் அந்தபடி அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அபிஷேகத்துல நீங்க நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா, சிலர் பாருங்க சர்ச்சில் இருக்கும்போது பயரா இருப்பாங்க, அல்லது கூடி ஜெபம் பண்ணும்போது பயரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருவாங்க. உலகத்தான விட நம்ம மோசமா போற நிலைமை போயிடாது. ஏன் தெரியுமா? அது ஒரு மாடலா மன கட்டுப்பாட்டுல ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க உண்மையில இந்த ஜெபத்துல பரிசுத்த ஆவியில நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேலை நடந்துகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே அறிக்கை நடந்துகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே வேலை ஏதாவது ஆவியானவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பிசாசு உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பாட்ட கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்பா பிதாவே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அப்பாட்ட உறவு வச்சுக்கிட்டு உள்ள வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது கண்டினியூவா, அது ஊற்று. நீ ஊற்ற போய் பாத்தீங்கன்னா அதை தண்ணிய சுத்தமா காலி பண்ண நினைச்சா முடியாது. நீங்க கோரி கோரி வார வாரம் வந்துகிட்டே ஊறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டீங்க வச்சிருங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா அந்நிய பாஷை பேசணும், அறிக்கை பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அது யாருக்கும் தெரியாட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். இது இல்லையா உங்க ஜபத்துல எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓட்டைன்னா என்ன? கட 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 கடன்னு ஒரு மாடலா ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பீங்களே தவிர அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து ஆவியானவரே என்ன நிரப்புங்க 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 நிரப்புங்க. இது இருந்ததுன்னா அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? குரலை கூட கேட்க முடியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதுக்கு ஒருத்தர் ஊழியர் வரம் பெற்ற ஊழியக்காட்ட போய் நீ வெளிப்பாடு கேட்கணும் அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஆவியானவரே பேசுவாரு, ஆவியானவரே பேசுவாரு. கிருபாக்கு குழந்தை காரியத்துல ஆண்டவர் பேசிட்டாரு, என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாரு, ஆண் குழந்தைன்னு தெளிவா எனக்கு எத்தனை தடவை ஆண்டவர் பேசிட்டாரு. கடைசி சோதனை என்ன தெரியுமா? கடைசி சோதனை சாய்க சொல்றாங்க, நம்ம சென்னையில ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவரு கரெக்டா தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு. அப்படியா? உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்கா? அப்ப ஆண்டவர் பேசினது அதுக்கப்புறம் ஆண்டவர் மாத்திட்டார். ஆமா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, பேசுறது செய்வாரு. ஏன் நமக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்குதுன்னா அதுக்கான ஊழியக்காரங்க போய் கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. என்ன சொல்றாங்க, நீங்க பரிசுத்த ஆவியில டெய்லி நிரப்பப்பட்டா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு, உங்களுக்கே சொல்லுவாரு எப்ப அற்புதம் நடக்கும். வேற யாரும் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்குள்ள எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களுடைய மனித ஆவிலே தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுப்பாராம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு மனித ஆவியில பேசுவார், சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக வெளிப்பாடு சொல்ற ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. என்ன உங்களுடைய ஆவியிலையும் தேவன் பேசுவார் என்ன செய்ய போறாருன்னு. அப்ப ஏன் அந்த குரலை கேட்க முடியல? ஏன் உங்களுக்கு சந்தேகம், பயம், குழப்பம் அப்படின்னு வருதுன்னா உங்களுடைய ஜபத்துல ஒரு ஓட்டை இருக்கு. இந்த ஜபத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டு நீங்க வச்சிருங்களா, ஏதாவது ஒரு வார்த்தை, 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் நினைக்கீங்க, இதெல்லாம் ஜபத்துல கரெக்டா அந்த ஓட்டையை அடைச்சிட்டீங்க, வரும் நாட்கள்ல நீங்க வல்லமையான ஒரு ஊழியர்களா எழும்புவீங்க. கை தட்டுவோம். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் ஒரு நாமத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஜபத்துல இயேசுவினுடைய நாமத்தை அதிகமா பயன்படுத்தணும். யோவான் 14, 23, 24. 14, 23. யோவான் 16, 23, 24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள்,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே இயேசு பொய் சொல்லுவாராங்க? பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ இந்த வசனம் உங்க மனித ஆவிக்குள்ள ஊடுருவிட்டு அற்புதத்தை பெறாம விடவே மாட்டீங்க. சொல்லி சொல்லி அடிப்பீங்க இயேசுவின் நாமத்தை. செத்தவனை எழுப்புற ஊழியக்காரங்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன். எல்லாருமே என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமம் தான், இயேசுவின் நாமம் தான். இங்க இயேசுவே சொல்றாரு, என் பேரை யூஸ் பண்றப்பா. அந்த நாளில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். எந்த நாள்? இயேசு பூமியில வாழ்ந்தாரு, அதனால அவரே செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப மேல போயிட்டாரு. அதனால நான் மேல போயிட்டனால அற்புதம் நடக்காதுன்னு நினைக்காத. நான் இருந்தா என்ன நடக்குமோ அதுக்கு பதிலா என் நாமத்தை உண்ட தந்துட்டு போயிருக்கேன். என் பேரை யூஸ் பண்ணு. என்ன சொல்றாரு? என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதை உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. இல்லைங்க, எந்த வசனத்திலே உங்களுக்கு புரிய வச்சிடறாரு. நீங்க என்ன சொல்றாரு? இயேசுதான் சொல்றாரு, எப்ப என் பேரை சொல்லி நீ பிதாட்ட கேட்டா, என் பிதா உனக்காக இல்ல, நான் சிலுவையில ரத்தம் செஞ்சு பிதாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், அந்த நாமத்துக்கு அவர் செவி கொடுத்தே தீர்வாரு அப்படின்னு நமக்கு சொன்னவரே யாரு? இயேசு. அவர் பொய் சொல்லுவாரா? அந்த வார்த்தையை லட்டு மாதிரி புடிச்சுக்கிறீங்க. இயேசு தானே சொல்லி இருக்கிறாரு, அவர் பேரை யூஸ் பண்ணி பிதாட்ட கேட்கணும். பிதாவே பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிசாசை கையை ஒட்டிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஏன்னா சொன்னது இயேசு. அடுத்த வசனம் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க சும்மா கேக்கீங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. என் பேரு சொல்லி கேட்கல. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அற்புதத்தை செய்யறது மாத்திரம் இல்லையா, அந்த நாமத்துல அற்புதம் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புறாராம். அப்ப அந்த நாமத்துல எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பலவான் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுவதாக. அல்லேலூயா. ஏன்னா இது இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தது பொய்யுரையாத தேவனாகிய இயேசு. யோவான் 14:14, யோவான்ல 14 13 14, யோவான் 14 13. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. அந்த நாமத்துல ஏன் அற்புதம் செய்யறாருன்னா, அந்த நாம மூலியமா, குமாரன் மூலியமா பிதா மகிமைப்படுவாராம். அதை செய்வேன், அதை செய்வேன். என் நாமத்தினாலே. எதுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்பா, டிஎல் ஆஸ்மான் சொல்லுவாரு, இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை கண்டுபிடிக்கல, உன் ஜபத்துல பவர் இல்லாம போயிரும். அவன் அதுக்கு தான் பயப்படுவான், அதுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே திறந்த வானம் இன்னைக்கு அந்த நாமத்துக்காக திறக்கப்பட்டு இருக்கு. கை தட்டும், திறக்கப்பட்டு இருக்கிறது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது. உங்க நாமத்தை போல ஒரு நாமம் இல்லையே, இயேசு நாமம் மேலானது. ஆராதனை 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 இயேசு நாமத்துக்கே. நீங்க கேட்கலாம், இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? இது முன்ன பின்ன வறுமை தவிர, ஆனா இப்படி சொன்ன எல்லாமே இந்த ஜபத்துல அங்க கொண்டு வருவோம். அப்பதான் அந்த ஜெபம் பண்றதுக்கான ஒரு முழு நிறைவு நமக்கு கிடைக்கும். இது ஆசாரி கூடாரத்துல உள்ள முக்கியமான சில பகுதிகள். இது முதல்ல தேவன் யார் துதிக்கணும், நீ ஆராதிக்கணும். அதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை தான் ஆண்டு, உன்னுடைய ஸ்டைலையோ அதை பார்க்கல,
உன் முழங்காலையோ உன்னுடைய அடுக்குமொழியோ உன்னை வர்ணிப்பையோ பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை சுத்தப்படுத்து. அவருடைய ரத்தத்தாலும் மரணத்தாலும் நீ சுத்தப்படுத்து. உதடுகள் சொல்லிடலாம், பரிசை செய்து உதடுனால வசனம் நிறைய சொன்னாங்க. அவருடைய உள்ளமோ தூரமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சரிப்படுத்தினா உங்க ஜபத்துல ஒரு வல்லமை. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். நீ அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறனால, நீ அவருடைய பிள்ளையா இருக்கனால அவர் உனக்கு தேவையானதை தருவது நிச்சயம். கைதல் நிச்சயம், நிச்சயம். அடுத்து அவரை ஆராதிக்க பழகுங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் செய்யக்கூடியவரே, சகலத்தையும் ஆளுகிறவரே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்தவரே, உன்னதமானவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, தூதர்களின் தேவனே, 1000 10,000 தூதர்களின் தேவனாகிய கர்த்தரா, சேனைகளின் கர்த்தரே, அவரை புகழ்ந்து ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஜப குறிப்பை எடுக்கும் பொழுது அந்த ஜப குறிப்புல முன்னுக்கு நம்ம ஒரு பாரம்பரியமா லாஸ்ட்ல முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, இதை ஒரு பாரம்பரியமாக்கிட்டாங்க. ஜபத்துல இது எவ்வளவு முக்கியங்கிறத நிறைய பேர் அறியாம முடிக்கும் போது ஒரு வாய்ப்பாடு சொன்னது போல சொல்லி முடிச்சு விடுறாங்க. அப்படி அல்ல ஜபம். எதுக்கு எடுத்தாலும் விண்ணப்பம் போனா இயேசுவின் நாமத்தில் பலவானை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான எல்லா சத்துருவை இயேசுவின் நாமத்தினால கட்டி வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வியாதியை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை கட்டவிழ்க்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்தியாவை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்கு ஞானம் இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஏன்னா இதை சொன்னவரே இயேசுதான். என் பேரை யூஸ் பண்ணு, என் பிதா கண்டிப்பா செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியில ஜபத்தினுடைய குறைகளை ஜபம் பண்றோம், ஆனா ஜபத்துல ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத காரியத்தை நகட்ட, எதிலெல்லாம் நீங்க பிரியப்படுறீங்க, இது மட்டும்தான் ஜபம் சொல்லல, இதுல முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்ல. இதுல சிலுவையில சுயத்தை அழிக்கிறது நிறைய இருக்கு. ஆனா பொதுவா இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்குமே எளிய முறையில புரியணும்னா தேவன் யார், அவரை எப்படி துதிக்கணும், அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும், விண்ணப்பத்துல அவருடைய நாமம் முன்னுக்கு போகணும். முதல்ல உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். பிறர மாதிரியே மாடலா ஜெபம் பண்ணணும்ங்கிற இதுல நம்மளை இருதயத்துல கோளாறாக்கிற கூடாது. அப்பாவும் பிள்ளைக்குள்ள உறவு. பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனாங்கிறாரு. பிள்ளை அப்படியே ஓப்பனா அப்பாட்ட பேசும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி அவட்ட பேசு. ஆண்டவரே, நான் என்னால பைபிள் வாசிக்க முடியல, என்னால ஜபம் அதிகமா பண்ண முடியல, என்னால அந்நிய பாஷை பேச முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, என்ன நடத்துங்க ஆவியானவரே, எனக்கு வசனத்தை நினைப்பூட்டுங்க ஆவியானவரே, பைபிளை புரிய வைங்க ஆவியானவரே, ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓப்பனா சொல்லு, மறைக்காத. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை விட்டு விட்டுறவனோ இரக்கம் பெறுவான். காலை கழுவி சுத்திகரித்து நீ உள்ள போவாயானால் அதை உள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை நீ அணிவிப்பாய். இளைய குமாரனுக்கு புது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனை அலங்கரித்த தேவன் இன்றைக்கும் ஜபத்தினால உங்களை அலங்கரிப்பார். ஜபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மூச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மூச்சு. அந்த மூச்சு நின்ற கூடாது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். மனுஷன்ட்ட பேசும்போது அவனே ஒரு ஐடியா கொடுக்கிறான். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்துல உன் இருதயத்தின் பாரத்தை பூரா கொட்டி வச்சா அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உன் பாரத்தை எல்லாம் அங்க கொட்டிரு, ஏக்கத்தை எல்லாம் கொட்டிரு. உன்னை நல்லா புரிஞ்சவர் அவர் ஒருவர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவி, எப்படி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவரே இயேசுவின் நாமத்தை அந்த கண்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், பொருளாதாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் உயர்வடைவதாக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.